அடுத்து பாருங்கள், பக்கம் 93வது பக்கத்தில் உள்ள சிந்தனை களமும் முன்னேற்ற சோதனையை பற்றி பார்ப்போம். 10th புக்கில் 3 மாறிகளில் அமைந்த ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பினை தீர்க்கும் போது கிடைக்கும் தீர்வுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 நேரிய சமன்பாடு இருந்தால் நமக்கு ஒரு இதில் XYZங்கிற மதிப்பு ஒன்று கிடைக்கும். இதுக்கு ஒரு தீர்வுன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அடுத்து 0 = 0வாக இருந்ததுன்னா இதுக்கு எண்ணற்ற தீர்வு உண்டுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து 0 = ஏதாவது நம்பர் இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு தீர்வு இல்லைன்னு பார்த்துருக்கோம். அப்போ மொத்தம் எத்தனை தீர்வுகள் உண்டு? 3 தீர்வுகளின் எண்ணிக்கை. ஏன்னா ஒரே ஒரு தீர்வு மட்டும் கிடைக்கும். அடுத்து 0 = 0னா முற்றொருமை, அதாவது எண்ணற்ற தீர்வு. 0 = 1 அப்படின்னா இதுக்கு ஒருங்கமைவற்றது, இதுக்கு தீர்வு இல்லைன்னு பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், 3 தளங்கள் இணையாக இருப்பின் அவை சந்திக்கும் புள்ளிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு தீர்வு இல்லை, அதாவது 0. ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருக்கோம் 9thலேயே. அதாவது கோடு இணையாக இருக்குன்னா இந்த மாதிரி 3 தளங்கள் இணையாக இருக்கும்னா இந்த இடத்துல எதுவுமே சந்திக்காது. அப்போது இதுக்கு 0ன்னு வரும். அடுத்து பாருங்கள், முன்னேற்ற சோதனை. 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்க வேண்டுமெனில் தேவைப்படும் குறைந்தபட்ச சமன்பாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குமே 3 தான் வரும். ஏன்னா 3 சமன்பாடு இருந்தால் தான் X, Y, Z 3 மாறின்னு இருக்குது. அப்படி இல்லாட்டி ABC ஏதாவது ஒரு 3 மாறியில் ஆன்சர் வரணும் அப்படின்னா அதுக்கு 3 சமன்பாடு நமக்கு தேவை. டேஸ் எனில் நேரிய சமன்பாட்டு தொகுப்பு ஒரு முற்றொருமையை கொடுக்கும். அதாவது 0 = 0ங்கிறது தான் முற்றொருமை. 2 சைடும் சமமாக வரணும். அப்போது இந்த இதுக்கு எண்ணற்ற தீர்வுகள் எனில் நேரிய சமன்பாடு தொகுப்பு ஒரு முற்றொருமையை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், டேஸ் எனில் நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் முடிவு பொருளற்றது. இந்த இதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னா அந்த நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் முடிவு பொருளற்றது. தீர்வு இல்லைன்னா எப்படி? 0 = -1 அப்படி இல்லாட்டி 0 = ஏதாவது ஒரு நம்பர். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க.